பிரைஸ் தி லார்ட். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். இந்த நாளிலே, இந்த புதிய நாளிலே தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையினுடைய தேவனுடைய வழிமுறையாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தர் நமக்கு போதிக்கும் போது, நீங்கள் களவு செய்யாமலும், அப்படி என்றால் பிறனுடைய பொருட்களை நாம் அபகரிக்க கூடாது. பிறருடைய பொருட்களுக்கு நாம் சொந்தம் கொண்டாடக்கூடாது. பிறருடைய பொருட்கள் யாதொன்றும் நம்முடைய வாழ்க்கையில அது இருக்கக்கூடாது. கர்த்தர் இந்த புதிய நாளிலே களவு செய்வது மட்டுமல்லாமல் வஞ்சனை பண்ணாமலும், துரோகம் செய்வது, அதாவது நமக்கு வர வேண்டிய அளவை விட அடுத்தவர்களுடைய பொருட்களை கூடுதலாக எடுத்துக்கொள்வது, அதாவது அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான அளவை விட அவர்களுடைய அளவை குறைத்து கொடுப்பது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில there should be a equal measure to one another. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நமக்குரியதை மட்டும் பெற்றுக்கொண்டு நாம் பிறருக்குரியனதை நாம் அவர்களுக்கு செலுத்தும்படி வேதம் சொல்லியிருக்கிறது. இது நம்முடைய வாழ்க்கையினுடைய லைஃப் பிராக்டிசஸா இருக்கணும். நம்ம எப்பவுமே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில, உதாரணமா பஸ்ல நம்ம பிரயாணம் பண்றோம். பஸ் கண்டக்டர் அவர் நமக்கு ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்து மீதியான பணத்தை கொடுக்கும்போது அதிகமாக இருந்தால் திருப்பி அவரிடம் செலுத்த வேண்டும். கடைக்கு போகும்போது பொருட்களை வாங்கும்போது நாம் மீதி பாக்கி தொகை வாங்கும்போது அதிகமாக இருக்குமாயின் மீதி அவர்களுக்கு செலுத்தபடி வேதம் சொல்லுகிறது. அதுபோல நாமும் கூட நாம் ஒரு தொழிலை செய்யும் போது பிறனுக்குரிய அந்த அளவீடுகளை குறைத்து போடாதபடி நியாயமான அளவுகளை கிறிஸ்தவர்கள் அவர்கள் செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். இந்த இந்த வசனத்தில் அந்த 3 கேரக்டர், களவு செய்யக்கூடாது, வஞ்சனை பண்ணக்கூடாது, பிறருக்கு நம்ம பொய் சொல்லி நம்ம ஏமாத்தி ஒரு காரியங்களை நாம் கொண்டு போவது என்பது தேவனுடைய விருப்பம் இல்லை. இந்த 3 காரியங்களும் இந்த நாளினுடைய வாழ்க்கையின் தியானமாக எடுத்து செல்லுவோம். பரலோகத்தின் தெய்வம் நமக்கு வேண்டியதை நியாயமான முறையிலே, நீதியான முறையிலே, குறையில்லாமல் நம்மை போஷித்து வழி நடத்துவார். ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, இந்த புதிய நாளிலே இந்த லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்துல நீர் கொடுத்த இந்த வசனத்தின்படி, அன்பு தகப்பனே, ஆண்டவரே, இது எங்கள் வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவரை வஞ்சனை செய்யாமலும் களவு செய்யாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். எங்க வாழ்க்கையில உம்முடைய பிரசன்னத்தை எப்போதும் தரித்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.